இந்தியா முழுவதும் பரவலான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தீபாவளி கொண்டாட்ட பின்னணியில் இருக்கும் கதைகள் ஏராளம். தமிழ்நாட்டில் எப்போதிருந்து தீபாவளி கொண்டாடப்படுகிறது? யாரால் தீபாவளி தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தது? அது பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது என்ன? இந்த காணொளியில் பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை தமிழ் மாத கணக்கீட்டின்படி பெரும்பாலான வருடங்களில் ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. இந்துக்கள் மட்டுமல்லாது சமணர்கள், சீக்கியர்கள் போன்றவர்களும் கூட இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு சமயத்திலும் தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான ஒரு கதை சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்துக்கள் கொண்டாடப்படும் இந்து மதத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், பெரும் அட்டகாசம் செய்து வந்த நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த தினத்தை கொண்டாடுவதாகவும், வட மாநிலங்களில் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்ட ராமபிரான் லட்சுமணனுடன் அயோத்தி திரும்பிய நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக இது பார்க்கப்படுகிறது. வரலாற்று ரீதியில் பார்த்தால் சமணர்களே தீபாவளியை முதலில் கொண்டாடியுள்ளனர். 2500 வருடங்களுக்கு முன்பே மகாவீரர் முக்தி பெற்றதை பேரொளியால் நிரப்பும் நாளாக கொண்டாடியுள்ளனர். சீக்கியர்கள் 1577இல் பொற்கோயில் கட்டுமான பணிகளை துவங்கினர். அத்தினத்தையே தீபாவளியாக கொண்டாடுகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் அரசு விடுமுறை தினமாக தீபாவளி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாட காரணமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது என்ன? தமிழ் அறிஞரும் எழுத்தாளருமான மயிலை சீனி வேங்கடசாமி சமணர்களிடம் இருந்து இந்துக்கள் பெற்ற பண்டிகை தான் தீபாவளி என்கிறார். மகாவீரர் விடியற்காலையில் வீடு பேறு அடைந்ததால் தான் தீபாவளியும் விடியற்காலையில் கொண்டாடப்படுகிறது என்கிறார். சமண மதத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பெரும் அளவிலான சமணர்கள் இந்து மதத்தில் இணைந்தபோது தீபாவளி இந்து மதத்தின் பகுதியாக மாறியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி என்று போற்றப்படும் அயோத்தியதாச பண்டிதர் தீபாவளியானது பௌத்த மத பண்டிகையாக இருந்ததாகவும், காலப்போக்கில் இந்து மதத்தினர் அதை திருடி தங்களின் புராண கதைகளுடன் இணைத்துக் கொண்டனர் என்றும் வாதிட்டார். குறிப்பாக தீபவதி ஸ்நானம் என்ற பௌத்த பண்டிகையே காலப்போக்கில் பிராமணர்களால் தீபாவளியாக மாற்றப்பட்டது என்று அவர் 1907 ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ஒரு பைசா தமிழன் இதழில் எழுதியுள்ளார். இது எள்ளும் நெய்யும் நிறைந்த பலகாரங்களை செய்து கொண்டாடும் ஒரு பண்டிகை என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அறிஞரும் திராவிட பண்பாட்டு ஆய்வாளருமான தோ. பரமசிவன், தீபாவளி என்பது விஜயநகர மன்னர்களின் காலத்தில் தெலுங்கு பிராமணர்கள் வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்த திருவிழா என்றும், விஜயநகர அரசு நாட்டார் பண்பாட்டோடு சமரசம் செய்து கொள்ள நேர்ந்த போது தசராவை பெரிதுபடுத்தியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். தீபாவளியை குறிக்கும் வெடிப்பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு 15ஆம் நூற்றாண்டு வரை அறிமுகமாகவில்லை எனவும், மகாவீரர் வீடு பேரடைந்திருக்கும் இறந்த நாளை வரிசையாக தீபங்களை ஏற்றிக்கொண்டு மகாவீரர் தம் மதத்தவரை கேட்டுக்கொண்டார் என்றும், விஜயநகர பேரரசான இந்து சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் நுழைந்த 15ஆம் நூற்றாண்டு தொடங்கியதில் தீபாவளி ஒரு திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்கிறார். இப்படி ஆய்வாளர்கள் பல்வேறு உதாரணங்களை முன்வைக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் ஒரு பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் போது அது எங்கிருந்து வந்தது, அதை நாம் கொண்டாடலாமா என்று ஆராய்ச்சிக்குள் புகுத்துவதை விட்டுவிட்டு விருப்பம் இருந்தால் கொண்டாடுவதே சிறந்தது என்கிறார் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வாளரான ஆ. சிவசுப்பிரமணியம். பெரு வியாபார நோக்கம் பண்டிகைகளில் அடங்கியிருந்தாலும் இது போன்ற கொண்டாட்டங்கள் மனிதனுடைய வாழ்வை புத்துணர்ச்சி பெற செய்வதோடு மக்களை இணைப்பதாகவும் உள்ளது. பெரியோர்களும் சிறியோர்களும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியொலி பரவட்டும்.